உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திரும்ப திரும்ப சொன்னா கோவத்துல அறுத்துருவேன். அப்படியே அழுத்தி அறுக்கட்டா? மிஸ்டர் சேதுபதி சொல்லுங்க, அறுக்கட்டா? அறுக்கட்டா? ப்ளீஸ் சீதா, சொன்னா கேளு. எதுவும் பண்ணிடாத. கத்தி கொஞ்சம் கீழே போடு. கத்திய கீழே இருக்கு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உங்களெல்லாம் கொன்னுறணும். கொன்னுட்டா மகாலட்சுமி புனிதமானவளா செத்துருவா. கல்லறை கட்டி மொத்த குடும்பமும் விழுந்து விழுந்து கும்பிட்டு தெய்வம் ஆக்கிருவிய. பாஸுக்கு வேற இவங்க குல தெய்வம் ஆயிருவாங்க. சாக கூடாது, அதனால கொல்ல மாட்டேன். விடிஞ்சதும் நான் போயிருவேன். நான் போனதும் மதுவும் போயிருவா. போய் தானே ஆகணும். மது ஏன் போனும்? மதுவை நான் அனுப்ப மாட்டேன். அத சொல்ல நீ யாரு? மதுவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மதுவை கூப்பிடுறவங்க கூப்பிட்டா மது போய் தானே ஆகணும். சீதா, நீ எது பேசினாலும் கொஞ்சம் கத்தி எடுத்துட்டு பேசுமா. அட இங்க பாருடா, சீதா கத்திய எடுமாவா? கேட்க சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தரம் சொல்லுங்க. சொல்லாதீங்க. மிஸ்டர் சேது, லைட்டா அழுத்தி ரத்தம் வர மாதிரி இழுக்கட்டா? இழுக்கட்டா? பயமா இருக்கா? செத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இது பாரு, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அப்படியா? பின்ன எதுக்கு இந்த பீஸ கல்யாணம் பண்ணிய? ஏய், மரியாதையா பேசு. இன்னும் நம்புதியா பாப்பா? நான் மரியாதை கொடுப்பேன்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா அதுதான் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். போறியா? போறியா? நீ போக மாட்டேன்னு தெரியும். நீயாவது போறதாவது. பட் நான் உண்மையாவே போறேன். போறதுனா போக வேண்டியதானே? போறதுக்கு முன்னால சில விஷயத்த சொல்லணும். போறேன்னு தான் சொன்னேன், திரும்ப வர மாட்டேன்னு சொல்லல. நான் திரும்பி வருவேன். வந்து உங்களோட முகம் முடிய கிழிச்சு நீ யாருன்னு நிரூபிச்சு மொத்த குடும்பமும் உன்னை வெறுத்து ஒதுக்க வைப்பேன். சித்தி சித்தின்னவக சீ சீன்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு மான மரியாதையெல்லாம் இழந்து தனிமரமாகி அசிங்கப்பட்டு போவ. இதெல்லாம் நடக்கும். நடக்கும் போது பாத்துக்கலாம். மாமனாரே, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. கம் ஆன், தொடுங்க. தொட போறியலா இல்லையா? வாங்க. நீங்க இப்ப தொடல, எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தா வேட 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 நான் தொடறேன். எதுக்கு விரல தொடணும் இப்போ? இந்த விரல தொட்டா மகாலட்சுமியோட ஒரு காதை அறுத்துருவேன். இன்னொரு விரல தொட்டா மகாலட்சுமியோட திமிரு புடிச்ச நாக்கு அறுத்துருவேன். உயிருக்கு நான் உத்தரவாதம். சாவு வராது, நம்பலாம். வாங்க, வந்து உங்களுக்கு பிடிச்ச ராசியான விரல மட்டும் தொடுங்க. இங்க பாரு, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எங்களை மன்னிச்சிடு. தப்புன்னு தெரியுதுல்ல? இனிமே இந்த தப்ப பண்ண கூடாது. சீதா இல்லையேன்னு நினைச்சு மதுவை பாஸுக்கு கல்யாணம் பண்ண மாமா வேலை பண்ணணும்னு நினைச்சிய, இங்க வச்ச கத்தி அங்க இருக்கும். ஒண்ணு பண்ணல. கழுத்தை அறுத்து மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிருவேன். ஞாபகம் இருக்கட்டும். மகாலட்சுமி, இதோட நிறுத்திட்டா உனக்கு நல்லது. வரேன். ஏய் சீதா, என்ன கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கியா? என்ன மகா? கத்தி எடுத்துரு, கத்தி எடுத்துரு. வேண்டாம், போதும், எடுத்துரு.
சத்தம் வந்துச்சு சங்க ஒருத்தருவேன். இத பத்தி மூச்சே விடக்கூடாது. இப்படி ஒண்ணு நடந்ததே ராம் பாஸுக்கு தெரியக்கூடாது. வரட்டா? பாஸ், நான் போறேன். நான் போகணும். போறதுக்கு மனசு இல்லாத வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது வா வான்னு கூப்பிடுது பாஸ். நம்ம மனசுக்கு பிடிச்சத சில நேரம் விட்டுட வேண்டியதா இருக்கு பாஸ். எதுக்காக நான் எதுக்காக ஆசைப்பட்டு எதுக்காக கஷ்டப்பட்டேனோ, எதுக்காக போராடினேனோ அதை விட்டுட்டு நான் போக போறேன். நான் போக போறேன். மகாலட்சுமியவே என்னால ஜெயிக்க முடியல. விதியை எப்படி பாஸ் ஜெயிப்ப? எப்படி பாஸ் என்னால ஜெயிக்க முடியும்? நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க. நான் திரும்ப வருவேன். 6 மாசமோ 1 வருஷமோ உங்களை பிரிஞ்சு இருப்பேன். ஆனா நான் திரும்ப வருவேன். ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா நான் இல்லைன்னு தான் அர்த்தம் பாஸ். ஆனா என் ஆத்மா, என் ஆசை, என் கனவு, என் உயிர் உங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் போறேன். நான் போறேன் பாஸ். நான் போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.